ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சிம்பிளாக மாதுளம்பழம் ஜூஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மாதுளம்பழத்தை இது மாதிரி கட் பண்ணிவிட்டு அது தோல் உரித்து உள்ளே இருக்கிற அவ்வளவு சீட்ஸையும் நம்ம எடுத்துக்கணும். பாருங்கள், இது மாதிரி கட் பண்ணி உடச்சி எடுத்தோன்னா ஈஸியாக எடுத்துடலாம். மாதுளம்பழம் ரொம்ப அயன் சத்து நிறைஞ்சது. இது இரத்த சோகை உள்ளவங்க நிறையவே சாப்பிடலாம். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களும் சாப்பிடலாம். குட்டி பாப்பாஸுக்கும் நிறைய கொடுக்கலாம். இந்த மாதிரி உடச்சி எடுத்த முத்துக்களையெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு 2 ஸ்பூன் சுகர், 1 கப் தண்ணி, ஒரு 4-5 ஐஸ் க்யூப்ஸ் போட்டு நல்லா ஓட விட்டு எடுக்கணும். நல்லா அரைஞ்சி கிடச்ச அப்புறமா அதை வடிகட்டியில் ஊற்றி வடித்து எடுத்துக்கணும். ஏன்னா அதில் பழத்தோட இல்லை அந்த சீட்ஸோட வேஸ்டெல்லாம் இருக்கும். அதையெல்லாம் நம்ம நல்லா வடித்து எடுத்துக்க வேண்டியது தான். நல்லா வடித்து எடுத்த அப்புறமா கிளாஸில் சர்வ் பண்ணணும். பாருங்கள், இது மாதிரி ஜூஸியாக கிடைக்கும். அது கூடவே நம்ம சில்லுன்னு குடிக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா ஐஸ் க்யூப்ஸ் அகெயின் சேர்த்துக்கலாம். அது பார்க்கவும் நல்லாயிருக்கும். பிள்ளைகள் ஸ்கூல்லேருந்து வந்தோன்னே அப்படி ஃப்ரெஷ்ஷாக கூலாக கொடுத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷப் ஆயிடுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சொந்தம் தொடர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சிம்பிளாக மாதுளம்பழம் ஜூஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மாதுளம்பழத்தை இது மாதிரி கட் பண்ணிவிட்டு அது தோல் உரித்து உள்ளே இருக்கிற அவ்வளவு சீட்ஸையும் நம்ம எடுத்துக்கணும். பாருங்கள், இது மாதிரி கட் பண்ணி உடச்சி எடுத்தோன்னா ஈஸியாக எடுத்துடலாம். மாதுளம்பழம் ரொம்ப அயன் சத்து நிறைஞ்சது. இது இரத்த சோகை உள்ளவங்க நிறையவே சாப்பிடலாம். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களும் சாப்பிடலாம். குட்டி பாப்பாஸுக்கும் நிறைய கொடுக்கலாம். இந்த மாதிரி உடச்சி எடுத்த முத்துக்களையெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு 2 ஸ்பூன் சுகர், 1 கப் தண்ணி, ஒரு 4-5 ஐஸ் க்யூப்ஸ் போட்டு நல்லா ஓட விட்டு எடுக்கணும். நல்லா அரைஞ்சி கிடச்ச அப்புறமா அதை வடிகட்டியில் ஊற்றி வடித்து எடுத்துக்கணும். ஏன்னா அதில் பழத்தோட இல்லை அந்த சீட்ஸோட வேஸ்டெல்லாம் இருக்கும். அதையெல்லாம் நம்ம நல்லா வடித்து எடுத்துக்க வேண்டியது தான். நல்லா வடித்து எடுத்த அப்புறமா கிளாஸில் சர்வ் பண்ணணும். பாருங்கள், இது மாதிரி ஜூஸியாக கிடைக்கும். அது கூடவே நம்ம சில்லுன்னு குடிக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா ஐஸ் க்யூப்ஸ் அகெயின் சேர்த்துக்கலாம். அது பார்க்கவும் நல்லாயிருக்கும். பிள்ளைகள் ஸ்கூல்லேருந்து வந்தோன்னே அப்படி ஃப்ரெஷ்ஷாக கூலாக கொடுத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷப் ஆயிடுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சொந்தம் தொடர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.